ஹாய், இந்த வீடியோவில் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பைத்தானில் எப்படி ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் மெயினாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா கோட் ரிடண்டன்சியை அவாய்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். கோட் ரிடண்டன்சினா என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஏன்ட்டு. அதில் ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன் 4. அண்ட் இப்போது நான் என்ன பண்ணுன்னா இந்த வேல்யூ 4ஓட ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஸ்கொயரை கண்டுபிடிக்கணுன்னா இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுவேன். அண்ட் அதில் a இன்ட்டு a இப்போ இதை பிரிண்ட் பண்ணும். ஸ்கொயர் b. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4ஓட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 16. ஸோ இப்போ நான் இன்னொரு நம்பரோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா திருப்பியும் a is equal to 5 and b is equal to a into a print square comma b. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ இன்னொரு நம்பரோட ஸ்கொயர் நான் எழுதியிருக்கேன், கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அதோட என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5 ஸ்கொயர் 25. ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரிடண்டன்ட் கோட் எழுதியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். அதே தான் இந்த செல்லையும் பண்ணியிருக்கேன். செகண்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்னொரு வேரியபிளில் ப்ரீவியஸாக க்ரியேட் பண்ண வேரியபிளை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் a இன்ட்டு a. அதுதான் நான் இங்கேயும் பண்ணுறேன். அண்ட் தேர்ட் லைனில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுறேன் அந்த வேல்யூவை. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் அதுதான் பண்ணுறேன். ஆனால் நம்மளுக்கு ரிசல்ட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வருது. ஆனால் இங்கே நம்ம அப்ளை பண்ண லாஜிக் சேம் தான். ஸோ என்ன லாஜிக் நம்ம இங்கே அப்ளை பண்ணோம், ஒரு வேல்யூவை வாங்கிட்டு அந்த வேல்யூவை அதோட அகெயின் மல்டிப்ளை பண்ணிட்டு அதை நம்ம ரிசல்ட்டாக ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இந்த கோட் ரிடண்டன்சியை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம மெயினாக ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி ஃபங்க்ஷன் வச்சு நம்ம இந்த கோட் ரிடண்டன்சியை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பைத்தானில் ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணோன்னா அதுக்கு டெஃப் கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ df ஃபாலோட் பை த ஃபங்க்ஷன் நேம். ஸோ இங்கே நம்ம ஸ்கொயர் ஆஃப் அ நம்பரை கண்டுபிடிக்கிறதுனால நம்ம ஸ்கொயர் நம்பர் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் நேமை க்ரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பேரந்தசிஸ் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த பேரந்தசிஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா அதுக்குள்ளே பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுவோம். ஸோ பேராமீட்டர்ஸ்னால் என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இதுதான் நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ df கீவேர்டுக்கு அப்புறமா ஃபங்க்ஷன் நேம், அதுக்கப்புறமா பேரந்தசிஸ், அதுக்கப்புறமா கோலன் யூஸ் பண்ணோம். கோலன் யூஸ் பண்ணுற அப்புறமா என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணுறோனையும் ஒரு இன்டென்ட் பிளாக் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம அந்த லாஜிக் எழுதணும். என்ன லாஜிக்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்கணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு நம்பரை பாஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பருன்ட்டு நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். அண்ட் அந்த நம்பரை அதே நம்பரால் திருப்பியும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அதுதான் நம்ம இங்கே செகண்ட் லைனில் எழுதியிருக்கோம். அண்ட் அதை நம்ம இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணோம். ஸோ ரிசல்ட்டுன்ட்டு நான் இங்கே ஸ்டோர் பண்ணுறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஸ்கொயர் கம்மா நம்பர் ரிசல்ட். ஸோ ரிசல்ட்டை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் நம்ம கோட் ரிடண்டன்சியை அவாய்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இது கோட் ரிடண்டன்சியை அவாய்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபங்க்ஷனை பில்ட் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷன் எழுதின அந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். இப்போது நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னே எதுவுமே நடக்காது. ஸோ உங்களுக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஏன்னா நீங்கள் இன்னும் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணல. ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு அந்த ஃபங்க்ஷன் நேம் ஆகியே நம்ம இங்கே எழுதணும். ஃபங்க்ஷன் நேம் ஆகியே நீங்கள் எழுதிட்டு பேரந்தசிஸ்குள்ளே ஏதாவது ஒரு ரேண்டம் நம்பரை பாஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 4ன்ட்டு நான் பாஸ் பண்ணுறேன். எனக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் 16ன்னு வந்திருக்கு. UARE ஸ்கொயர். ஸோ ரிசல்ட் 16ன்னு வந்திருக்கு. நான் இப்போ இன்னொரு நம்பரோட ஸ்கொயரை கண்டுபிடிக்கணுன்னா இந்த செல்லில் 4க்கு பதிலாக நான் 5 மட்டும் தான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஸ்கொயர் 25. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் ஃபங்க்ஷன் வச்சு ஒரு லாஜிக் எழுதும் போது அந்த லாஜிக்கை அகெயின் அண்ட் அகெயின் நான் ரிப்பீட் பண்ணல. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 4ஓட ஸ்கொயரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த 3 லைன் யூஸ் பண்ணோம். 5ஓட ஸ்கொயரை கண்டுபிடிக்கிறதுக்கு அகெயின் இந்த 3 லைன் யூஸ் பண்ணோம். ஆனால் இங்கே ரெண்டுமே ஒரே லாஜிக் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ரிடண்டன்ட் கோட் நம்ம எழுதியிருக்கோம்.
ஸோ இந்த ரெண்டு பார்ட்டு தான் வந்து ரிடண்டன்ட் கோட். இந்த செல்லில் இந்த 2 லைன் அண்ட் இந்த செல்லில் இந்த 2 லைன் தான் வந்து ரிடண்டன்ட் கோட். ஸோ ரியல் டைமில் நீங்கள் வந்து நிறையா லாஜிக் வச்சு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எழுதும் போது நீங்கள் நிறைய வாட்டி ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து நீங்கள் கோட் வந்து பெருசாக டைப் அடிக்காமல் சின்னதாக வந்து டைப் அடித்து முடிக்கிறதுக்கு நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நீங்கள் அது உங்கள் கோடை வந்து எழுதினீங்கன்னா உங்கள் கோட் சைஸ் வந்து கம்மியாக இருக்கும் அண்ட் ரீடபிலிட்டிக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் வேறு யாராவது வந்து உங்கள் கோடை படித்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போது நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து நம்ம எப்படி வந்து ஒரு நம்பரோட ஸ்கொயரை வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து நம்ம பிரிண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சில டைம் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுன்ட்டு சொல்லுவோம். அதுக்காக நம்ம வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் எழுதும் போது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்ஷனல் தான், மேண்டேட்டரி கிடையாது. இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எனக்கு ஒரு வேல்யூ வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எனக்கு ஒரு வேல்யூ வந்திருக்குல்ல, அந்த வேல்யூவை வந்து நான் ஸ்டோர் பண்ணணுன்னா இன்னொரு வேரியபிளில் வந்து அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண வேல்யூ வந்து நான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ ரிசல்ட் அப்படின்ட்டு நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த வேரியபிள்குள்ளே வந்து இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன வந்து ரிசல்ட்டாக கொடுத்துருக்கு, 5 நம்ம இன்புட்டாக பாஸ் பண்ணும்போது ஸ்கொயர் 25 அப்படின்ட்டு ரிசல்ட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த செல்லை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அண்ட் இந்த ரிசல்ட் வேரியபிளை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்கொயர் 25 வராது, இன்ஸ்டெட் நன்னுன்ட்டு வரும். இங்கே பார்த்திங்கன்னா நன். ஏன் நன்னுன்ட்டு இங்கே வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டோன்னையும் இந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு, இந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு. ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு எந்த வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணல. அதனால் இந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த வேரியபிள் அசைன் பண்ணும்போது எந்த வேல்யூவும் அது ரிட்டர்ன் பண்ணாததுனால ரிசல்ட்டோட வேல்யூ நன்னுன்ட்டு இருக்குது. நம்ம இங்கே வந்து ரிட்டர்னுன்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணால் ரிட்டர்ன் ரிசல்ட். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த ஃபங்க்ஷன் வந்து மாடிஃபை பண்ணிட்டேன். லாஸ்ட் லைனில் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் எந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும், நம்மளோட ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ இந்த செல்லை நான் அகெயின் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அண்ட் இந்த செல்லையும் அகெயின் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், அதுக்குள்ளே 5 பாஸ் பண்ணுறேன், அது வந்து ரிசல்ட்ன்ற ஒரு வேரியபிளில் வந்து அசைன் பண்ணிடுறேன் இந்த ஃபங்க்ஷனோட ரிசல்ட்டை. ஸோ அகெயின் இப்போது பிரிண்ட் ரிசல்ட் கொடுத்தா இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நன்னுக்கு பதில் 25 வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கே இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருக்கோம், ஸ்கொயர் நம்பர், அதுக்குள்ளே 5 பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து இந்த 3 லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட் லைனில் வந்து ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் இன்ட்டு நம்பர். ஸோ ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு 5. அதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்கொயர் 25. ஸோ அதனால தான் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் இந்த செல் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஸ்கொயர் 25 நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கே இந்த ஃபங்க்ஷன் இதை பிரிண்ட் பண்ணிட்டோன்னையும் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா ரிசல்ட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. இந்த ரிட்டர்ன் ஆன ரிசல்ட் வேல்யூவை அகெயின் நம்ம இந்த வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் ஃபைனல் ரிசல்ட்டுன்ட்டு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண ரிசல்ட் வேல்யூவை நம்ம ஃபைனல் அண்டர்ஸ்கோர் ரிசல்ட்டுன்ற இன்னொரு வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அண்ட் அந்த ஃபைனல் அண்டர்ஸ்கோர் ரிசல்ட் வேரியபிளை பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே 25 வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும் வச்சு ரைட் பண்ணலாம். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வந்து எழுதும் போது அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். அந்த வேல்யூ வந்து நம்ம இன்னொரு வேரியபிளில் வந்து அசைன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணலன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு இன்னொரு வேரியபிளில் வந்து அதை அசைன் பண்ணும்போது அந்த வேரியபிளில் நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து நன்னுன்ட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இல்லை அண்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு அதை வந்து ஒரு வேரியபிளில் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனோட ரிசல்ட்டை வந்து இந்த வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு நன்னுன்னு இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் மட்டும் தான் பண்ணோம், அந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த வேல்யூவும் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணல. அதனால் எந்த வேல்யூவும் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகலை, இந்த வேரியபிளில் எந்த வேல்யூவும் ஸ்டோர் ஆகலை. அண்ட் அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நன்னுன்ட்டு வந்திருக்கு. ஸோ அகெயின் நான் ரிட்டர்னை வந்து அன்கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போது வந்து இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டோனையும் இந்த ஃபங்க்ஷனோட ரிசல்ட் வந்து ஃபைனல் ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகிரும். அண்ட் அதை பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 25 வந்திருக்கு.
ஸோ இப்படி தான் வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து பில்ட் பண்ணுவோம். நம்ம எழுத வேண்டிய அந்த லாஜிக்கை வந்து இதுக்குள்ளே ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதணும். அண்ட் அந்த லாஜிக்குள்ளே என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் தேவைப்படுதோ அதை வந்து இந்த பேராமீட்டர்ஸ் இந்த பேரந்தசிஸ்குள்ளே வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணிடணும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் வந்து எழுதுவோம்.